வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஊடகங்கள் அனைத்திலுமே ஒரு முக்கியமான செய்தி தான் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது என்ன செய்தி பார்த்தீங்கன்னா, ஈரானை பொறுத்தமட்டில் ஈரான் பஹ்ரைன் மீதும், குவைத் மீதும் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது என்றும், அமெரிக்கா ஈரானுக்குள் இருக்கக்கூடிய பகுதிகளில் முக்கியமான பகுதிகளை தகர்ப்பதற்கான களங்களோடு அவர்களுடைய இராணுவம் முன்னேறி கொண்டு இருக்கிறது என்றும், போர் நிறுத்தம் என்று அறிவிக்கப்பட்டிருந்த விடயங்கள் தகர்க்கப்பட்டு போர் பிரகடனப்படுத்தப்பட்டு விட்டது என்கின்ற செய்தி வந்த வண்ணம் இருக்கிறது. அதே வேளையில் அமெரிக்காவின் அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் மிக கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஈரானின் நாங்கள் ஒவ்வொரு அணுவாக ஒவ்வொரு இடங்களையும் தகர்ப்பதற்கான களங்களை நாங்கள் எடுத்து விட்டோம். இந்த போர் நிறுத்தம், இனிமேல் போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தை, இந்த எந்த களங்களையும் நோக்கி அமெரிக்கா நகரப்போவதில்லை என்று அவர் அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறார். அதே வேளையில் ஈரானிலிருந்து ஒரு மிரட்டல் வெளிவந்திருக்கிறது. அமெரிக்காவிற்கு ஆதரவாக எந்த நாடுகள் செயல்பட்டாலும் அந்த நாடுகள் மீது எங்களுடைய தாக்குதல்கள் தொடரும் என்று அறிவித்திருக்கிறது. மீண்டும் போர் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது என்கின்ற அச்சம் ஒட்டுமொத்தமாக உலகத்தை பயம் கொள்ள செய்திருக்கிறது என்பதுதான் நிஜம். அமெரிக்காவும் இஸ்ரேல் படையும் சேர்ந்து முனாஃப் என்கின்ற பகுதியை நோக்கி ஒரு தாக்குதலை நடத்துகிறது. இந்த தாக்குதலில் 165 பள்ளி மாணவிகள் மரணத்தை தழுவுகிறார்கள். 12 வயதிலிருந்து 16 வயது வரை அந்த பள்ளி மாணவிகள் மரணத்தை தழுவுகிறார்கள். அதுபோல ஈரானின் முக்கிய தலைவராக இருந்த அல் ஹொமேனி அவர்களும் மரணத்தை தழுவுகிறார். ஈரான் எதிர்பார்க்காத தாக்குதலாக இந்த தாக்குதல் இருந்தது. அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் அறிவித்து தன்னுடைய தலைவனை இழந்ததற்கு பழி தீர்ப்பதற்காக அமெரிக்கா மீதும் அதாவது இஸ்ரேல் மீதும் தாக்குதலை நடத்துவதற்காக பஹ்ரைன், குவைத், சவுதி அரேபியா போன்ற நாடுகள் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியது. ஈரானுடைய கணிப்பு என்னவாக இருந்தது என்றால், இந்த நாடுகளிலெல்லாம் அமெரிக்காவின் படைத்தளங்கள் இருக்கிறது. இந்த படைத்தளங்களை தகர்த்து விட்டால் அமெரிக்காவிற்கு அச்சுறுத்தல் கொடுக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணம்தான். பஹ்ரைன் மீது ஈரான் எதற்காக தாக்குதலை நடத்தியது? பஹ்ரைனை பொறுத்த மட்டில் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய மனாமா, அதாவது பஹ்ரைனுடைய தலைநகரமான மனாமாவில் 5வது கடற்படை, அமெரிக்காவின் 5வது கடற்படை இருக்கிறது. இந்த கடற்படை 25 லட்சம் சதுர மைல் பரப்பளவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது என்கின்ற செய்தி வருகின்றன. அப்படி என்றால் இந்த கடற்படையை தகர்த்தால்தான் தங்களுக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படும் என்ற நிலைப்பாட்டில்தான் பஹ்ரைன் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஈரான். ஆனால் பஹ்ரைனுக்கும் ஈரானுக்கும் நெடுங்கால பகை உண்டு என்கின்ற ஒரு செய்தி உண்டு. அல் ஹலீஃபா என்கின்ற அந்த வம்சத்தை சார்ந்தவர்கள் பஹ்ரைனை தங்கள் கைவசம் கைப்பற்றுவதற்கு முன்பு வரை, பஹ்ரைன் 1783ஆம் ஆண்டு வரை பஹ்ரைன் ஈரானுடைய 14வது மாநிலமாகத்தான் இருந்திருக்கிறது. இந்த 14வது மாநிலமாக இருந்த பஹ்ரைன் தான் அதன் பின்பு தனி நாடாக அங்கீகரிக்கப்படுகிறது. பஹ்ரைனில் சுமார் வசித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களில் பெரும்பாலானவர்கள் சியா பிரிவை சார்ந்த முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர்கள். ஆனால் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் சன்னி என்கின்ற பிரிவை சார்ந்தவர்கள். எனவே இந்த சியா பிரிவை சார்ந்தவர்களுக்கு ஆட்சியாளர்கள் மீது ஒரு ஈடுபாடு இல்லை என்பதுதான் பதிவு. ஈரானை பொறுத்தமட்டில் சியா பிரிவை சார்ந்தவர்கள். எனவே பஹ்ரைனில் இருக்கக்கூடிய சியா பிரிவு சார்ந்த முஸ்லிம் சகோதரர்களும் ஈரானில் இருக்கக்கூடிய சியா பிரிவை சார்ந்த முஸ்லிம் சகோதரர்களும் ஒரு நெருக்கமான உறவை கையில் எடுப்பதற்கான ஒரு சூழல் அவர்களுடைய அந்த பிரிவு சார்ந்த களம் உருவாக்கி இருக்கிறது. எனவேதான் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை அப்புறப்படுத்திவிட்டால் மீண்டும் பஹ்ரைனை ஈரானுடைய 14வது மாநிலமாக கையில் எடுத்துக்கொண்டால் அமெரிக்காவின் 5வது கடற்படை தளம் பஹ்ரைனில் அமையாத ஒரு சூழல் ஏற்படுத்தி விடலாம் என்கின்ற கணக்கீட்டில்தான் பஹ்ரைன் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியது என்பதுதான் பலரும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அதன் பின்பு போர் நிறுத்தம் அறிவிக்கப்படுகிறது. இந்த போர் நிறுத்தத்தில் முதலில் 14 ஒப்பந்தங்கள் பேசப்பட்டன. அதன் பின்பு அந்த ஒப்பந்தங்கள் மாறி மாறி பேசப்பட்டு ஈரான் 3 விடயங்களில் மிக தெளிவாக இருந்தது. அதை அழுத்தமாக பதிவிட்டது.
இவைகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டவுடன் போர் நிறுத்தம் ஏற்பட்டு விடும் என்கின்ற எண்ணம் எல்லோர் மனதிலுமே இருந்தது. ஹர்மோஸ் நீரணை திறந்துவிடப்பட்டது. அதிலே 75 கப்பல்கள் வரிசையாக கடக்கக்கூடிய ஒரு அழகிய காட்சியில் அரங்கேறியது. எனவே இனி பிரச்சனை இல்லை என்று பேசப்பட்டு கொண்டிருந்த அந்த சூழலில்தான் ஹர்மோஸ் நீரணையில் ஒரு தாக்குதலை நடத்துகிறது ஈரான் புரட்சிகர படை. அங்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. அப்படித்தான் இந்தியாவின் கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது என்றும், இந்தியா தன்னுடைய கடற்படையை அனுப்பி ஹர்மோஸ் நீரணையில் சிக்கியிருக்கக்கூடிய தங்களுடைய கப்பல்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் எடுத்தது என்கின்ற ஒரு செய்தியும், அதன் அடிப்படையில் இந்தியாவின் கடற்படையை சார்ந்த 3 கப்பல்கள் ஹர்மோஸ் நீரணைக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய இந்தியாவை சார்ந்த கப்பல்களை இந்தியாவை நோக்கி கொண்டு வருவதற்கான ஒரு களங்கள் எடுத்தது என்கின்ற செய்திகளும் நம்மால் அறியக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது. தற்பொழுது ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தமட்டில் அவர்கள் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்களெல்லாம் தகர்க்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை கையில் எடுத்திருக்கிறது. குடிநீர் கிடைக்கக்கூடிய இடங்கள், சந்தைகள், மக்களுடைய பொதுவான வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களை விற்பனை செய்யக்கூடிய களங்கள், இவைகள் அனைத்தையுமே தகர்க்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அதற்கான நகர்வுகளை எடுத்துக்கொண்டு அமெரிக்கா தாக்குதலை நடத்த தொடங்கியிருக்கிறது. அமெரிக்காவின் தாக்குதல் மிக கடுமையாக இருக்கிறது என்றுதான் ஈரானில் இருந்து தற்பொழுது வெளிவரக்கூடிய செய்திகளாக இருக்கின்றது. ஈரான் இந்த தாக்குதலை பார்த்து பின்வாங்கி விட்டதா அல்லது ஈரான் படை அமைதியாகி விட்டதா என்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது, ஈரானின் புரட்சிகர அமைப்பு, அந்த புரட்சிகர படை மிக கடுமையாக எதிர்த்தாக்குதலை கையில் எடுத்திருக்கிறது என்றும், வளைகுடா நாடுகளை தாக்குவதற்கான ஒரு களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்கின்ற செய்தியும், இதன் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த போர் நிறுத்தம் என்பது ஒட்டுமொத்தமாக முடிவுக்கு வந்துவிட்டது என்கின்ற ஒரு செய்திதான் வருகின்றன. ஹர்மோஸ் நீரணையை கடந்து கொண்டிருந்த கப்பல்கள் இப்பொழுது திசை தெரியாது நிற்கக்கூடிய களங்களும், அடுத்தது என்ன நடக்கும் என்பதை குறித்த ஒரு தேடலோடு அவர்கள் பதபதைப்பில் இருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது என்ற செய்திகள் வருகின்றன. ஈரானை பொறுத்தமட்டில் அமெரிக்காவிற்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய எந்த நாடுகளானாலும் அந்த நாடுகளை நாங்கள் இனிமேல் விட்டு வைக்கப் போவதில்லை என்பதை கடுமையான எச்சரிக்கையாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஏறக்குறைய அது வளைகுடா நாடுகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இறுதி எச்சரிக்கை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். இந்த காணொளி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்கா தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது என்கின்ற தகவல்கள் இப்பொழுது ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கின்றன. என்ன நடைபெற இருக்கிறது, இந்த போர் எந்த கோணத்தில் செல்லப் போகிறது என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நன்றியுடன் என்பா.